தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 வெகு விரைவில் ஆரம்பமாக போகிற இந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்து மத்தியில் இருக்குது. எனக்கு மார்க் இவ்வளவு இருக்குது, நான் கலந்துக்க முடியுமா, நான் இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வர்ற நான் கலந்துக்க முடியுமா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தாலும் கூட முதல்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 கேட்டகரியில் இருக்கக்கூடிய அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். யார் அந்த 6 கேட்டகரி, அவங்க ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டி இருக்குமா, அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 6 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த 6 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்களான்னு. முதல் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கீங்க, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டிக்கு உள்ளே வரக்கூடிய நபர்கள். ஸோ உங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா ரிசர்வேஷனும் உண்டு. ஓசி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி வரக்கூடிய ரிசர்வேஷன் கேட்டகரியிலையும் வந்துடுவீங்க. ஓப்பன் காம்படிஷன் எல்லாருமே கலந்துக்கூடியது. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வருவீங்க. அது மட்டும் இல்லை 7.5 வரக்கூடியவங்களும் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 வர முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் உங்களோட நேட்டிவ் ஸ்டேட். பட் நீங்கள் ஏதோ காரணத்தினால வெளியில் போய் படிச்சிருக்கீங்க, அவுட் சைட் தமிழ்நாடு போய் படிச்சிருக்கீங்க. 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரு கிளாஸோ அல்லது ஏதோ ஒன்று இல்லை மொத்தமாகவோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், உங்கள் அப்பாவுடைய வேலை நிமித்தமாக அல்லது ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக அல்லது படிப்புக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போயிருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கலந்துக்கலாம். ரைட். அடுத்தது இனி வரக்கூடிய 4 கேட்டகரியுமே ரிசர்வேஷனில் வரமாட்டீங்க. நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் ரிசர்வேஷனில் வரமாட்டீங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஒன்று தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும், அல்லது தமிழ்நாட்டில் பிறந்து அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்கலாம். இவங்களுக்கு கம்யூனிட்டி கேட்டகரி ரிசர்வேஷன் உண்டு. மீதி வரக்கூடிய 4 கேட்டகரிக்கும் இல்லை. யார் அந்த 4 கேட்டகரி மீதி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எம்ப்ளாயீஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்னா, தொடர்ந்து 5 வருஷம் அப்ளிகேஷன் போடுற சமயத்தில் தொடர்ந்து 5 வருஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அந்த எலிஜிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்டருந்து ஒரு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா பேரண்ட் அல்லது கார்டியனோட சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஓப்பன் காம்படிஷனில் தான் கலந்துக்க முடியும். அடுத்தது பப்ளிக் செக்டார் அல்லது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் 4வது கேட்டகரியான நீங்களும் சர்டிஃபிகேட்ஸ் எம்ப்ளாயர்கிட்டருந்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐடி ரிட்டன், பிஎஃப் ஸ்லிப் இதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த கேட்டகரி 5வது கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்க செல்ஃப் டிக்ளரேஷன், பேரண்டோட செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ இது 5வது கேட்டகரி. 6வது கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட். ஆனால் அவங்க கம்பல்சரி தமிழ்நாட்டில் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியவோ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார், ஆல் இண்டியா சர்வீஸ், அப்புறம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கண்டிஷன் அடிப்படையில் இதற்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு கேண்டிடேட் எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் படிச்சிருந்தா நேட்டிவிட்டியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சர்டிஃபிகேட் எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்டும், பப்ளிக் செக்டாரில் எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரூஃபும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸில் செல்ஃப் டிக்ளரேஷனும், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய குழப்பத்தை தீர்த்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் வர இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.